மரியாதை நிமித்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்தேன். ஏன்னா கட்சி புது பொறுப்பு கொடுத்துருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, அதனால் அவரை பார்த்து இந்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்று வந்திருக்கேன். அவ்வளோதான். 1.5 மணி நேரம் தமிழக அரசியல் விவகாரம். நேற்று அஜித் தோவால் வந்து சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. வேறு ஏதாவது விவகாரம் இல்லை, வேறு டிஸ்கஸ் பண்ணதை பற்றி எதுவும் பேசாது. அரசியல் நிலவரம், தமிழ்நாடு அரசியல் நிலவரம் இல்லை, நான் தான் சொல்கிறேனே, ஆளுநர் அவர்களோடு நான் பேசியதில் வெளியில் தெரிவிப்பதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய வாழ்த்துக்களை பெற மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், வாழ்த்தினார், வந்திருக்கேன். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஊழல் தடுப்பு வழக்கில் கைது செய்வதற்கு, வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதற்கு தமிழக ஆளுநர் வந்து நேற்று ஒப்புதல் கொடுத்திருக்காரு தமிழக அரசுக்கு. அது ஜனவரி மாதம் பரிந்துரை பண்ண கடிதத்துக்கு ஏற்கனவே நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி குளித்தலையில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதே அவர் சர்டிஃபை பண்ண ஊழல்வாதி செந்தில் பாலாஜி. என்ன, அதுக்கு இப்போ அனுமதியும் கிடைச்சிருக்குன்னா வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அன்றைக்கி திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார்? திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்னு. ஆண்டவனே அதை நடத்தியிருக்கான். திமுக ஆட்சிக்கு வந்தது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருக்கார். அதனால் இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் வரவேற்கத்தக்க விஷயம். நன்றி. விளையாட நினைக்கிறவங்க விளையாடுறாங்க. அதில் அனுமதி கிடைப்பதில் ஒரு நீண்ட இழுபறி இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ், அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியும். பாஜகவுடைய கட்சி பணிக்கான முக்கியத்துவம் அடுத்து எப்படி இருக்கும் சார்? ஏற்கனவே நாளையிலிருந்து 45 நாட்கள் பிஜேபியினுடைய கட்சி விதிகளின்படி 6 ஆண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவர்லேருந்து எல்லாருமே மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணணும். அதனால் இப்போ ரினியூ பண்ணுறதுக்கான பணி நாளையிலிருந்து துவங்குகிறது. இது அக்டோபர் 15 வரை இருக்கும். ஆல் இண்டியா லெவலில் ஒரு பூத்துக்கு 200 பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் குறைந்தது 1 கோடி பேர் சேர்ப்பதற்கான பணி நடந்து கொண்டு இருக்குது. இதில் ஒன்றியம், நகராட்சி வர எல்லா நிர்வாகிகளுக்கும் இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன்னோட உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கிறார். புதுப்பித்த பிறகு மாலையில் 6 மணிக்கு கமலாலயத்தில் இங்கு மாநில நிர்வாகிகள் மற்றவர்கள் உறுப்பினர் ஆகிறதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருக்குது. அதே சமயத்தில் எல்லா பார்லிமெண்ட் சீட்லேயும் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி நடக்குது. இது வெல் பிளான்டு மேனரில் எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே நடந்துருச்சு. அது நடக்கும். அதற்கு பிறகு அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டு அதற்கான தேவை ஏற்பட்டால் போராட்டம் நடத்துவது, மக்களிடம் எடுத்து செல்வது ஆகிய பணிகளில் நாம் ஈடுபடுவோம். அப்படின்னு யார் சொன்னது? நேற்றைக்கு கூட மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 2 வந்தே பாரத் ரயிலை துவங்கி வச்சுட்டு ரயில்வே துறையில் மட்டும் இந்த பட்ஜெட்டில் 6000 கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கார். இவங்க இந்த 10 வருஷத்தில் சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸு, சென்ட்ரல் அரசாங்கத்தினுடைய இதுகள் பூராமல் 10.6 lakh crores தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்ததில்ல, 2004லேருந்து 14 வரை எவ்வளோ வந்தது? 2.3 lakh crores. அதை போல் 4 மடங்கு என்டிஏ ஆட்சியில் வந்திருக்கு. அதனால் நான் என்னோட கேள்வி கோயம்புத்தூரில் நேற்றைய முன்தினம் கேட்டிருக்கேன். அதுக்கு தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் அவர்களோ அல்லது மாண்புமிகு முதல்வரே இதுக்கு பதில் சொல்லணும். உங்களோட சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் எத்தனை % ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலாட் பண்ணியிருக்கீங்க? யூ கம் அவுட் க்ளீன். ஒரு ஒயிட் பேப்பர் தமிழகத்தினுடைய
மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் கொடுங்க. இங்கே எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூலதனத்துக்கு செலவே பண்ண மாட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடந்துட்டுருக்கு. ரேஷனில் கொடுக்குற 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கா? கிடையாது. 80 கோடி பேருக்கு நாடு பூரா கொடுத்துட்ருக்கோம். இது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பல நாடுகளின் பாப்புலேஷனை ஒன்றா சேர்த்தா கூட இந்த 80 கோடி வராது, அந்த அளவிற்கு. அதனால் ஏற்கனவே சொன்ன, நான் திருப்பி சொல்கிறேன், நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த கையாலாகாத தமிழக திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இவர்களுடைய இன்காம்பிட்டன்சிக்கு, இன்எஃபிஷியன்சிக்கு, கரப்ஷனுக்கு மூடி மறைக்க மத்திய அரசை குறை சொல்கிறார்கள். நன்றி. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, பாஜக ஒரு கார்ப்பரேட் வடிவில் செயல்படுது. மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு, போர்ட் ஆஃப் டைரக்டர் இது லண்டன் போயிருக்காரு, போர்ட் ஆஃப் டைரக்டர் மேனேஜர்லாம் இப்போ ஒரு 5 பேரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அதிமுக எப்படி செயல்படுது? அப்போ நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா, எம்டியா ஏடிஎம்கேல? யோசிக்கணும்ல. ஏதோ வார்த்தைகள் இருக்குங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் கட்சி துவங்கியவன். அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, போஸ்டர் ராஜா பொசிஷன்லேயே இல்லை போல் இருக்குன்னு. கிடையாது. தொடர்ந்து 35 ஆண்டுகளாக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவன். இப்போ நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக நேற்று வர இருந்திருக்கேன். இன்றைக்கி கட்சியை வழிநடத்தின்ற குழுவுக்கு கன்வீனர். அதனால் இங்கே ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் இல்லை. இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி ஆரம்பித்து இருந்துட்டுருக்கிறவன். அதனால் அவர் நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னால், எப்போ நான் நண்பர் இல்லை சொல்லலையே, எல்லாருமே நண்பர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட எல்லா பார்ட்டி லீடர்ஸும் வருவாங்க. they have got respect for me and I have got regards for them. அதனால் அது நடக்கும். அதனால் இந்த கார்பரேட் பேச்செல்லாம் வேண்டாம். நன்றி.